இன்றைக்கி வந்து நம்ம அறுப்பு செடியை பார்க்க வந்திருக்கிறோம். நம்ம வந்து இப்போது ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், சீயக்காய் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் வந்து எவ்வளோ கெமிக்கல் வந்து கலந்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் அதெல்லாம் நம்பி நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஆனால் அறுப்பு அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே முளைச்சிருக்குது. ஆனால் நம்ம இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த அறுப்பு வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பிச்சு ஒரு இடத்துல நம்ம நல்லா காய வச்சிட்டோன்னா, பிச்சு காய வச்சு இது வந்து பவுட்ரு பண்ணும்போது காலையில் வந்து நம்ம குளிக்கும்போது இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தலைக்கு. எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இது வந்து இல்லை. இப்போ நம்ம வந்து நம்மளோட சேனலில் வந்து இயற்கை பற்றியும் இயற்கை விவசாயத்தை பற்றியும் அதிகமாக நம்ம வந்து ஒவ்வொரு நல்ல விஷயத்த வந்து போட்டுட்ருக்கோம். எந்த விஷயம் போட்டாலுமே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து நினைக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நிறையா பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. இதுதான் செடி, இதுதான் அறுப்பு. இப்போ வெயிலில் வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கு, அதனால வந்து தலையெல்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி தெரியுது. இதெல்லாம் வந்து நல்லா நீங்கள் இப்போ இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது நல்லா தெரியும், இந்த அறுப்பு செடி பற்றி. அதிகமாக வந்து அறுப்பை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. ஆனால் வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து டவுனில் இருக்கிறவங்கலாம் வந்து இது செடி பற்றி தெரியறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்களாம் வந்து இந்த கிராமத்தில் வந்து வரும்போது இந்த மாதிரி அந்த அறுப்பு செடியிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த இந்த தலையெல்லாம் இந்த மாதிரி பிச்சுட்டு நீங்கள் கொண்டு போய் ஒரு ஓரத்தில் போய் காய வச்சு நீங்கள் பவுடர் பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த பெண்களுக்கெல்லாம் அது அதிகமாக வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த நம்ம ஆதி காலத்துலலாம் வந்து இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம். அதனால் நீங்களே இது கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தகவல். இந்த செடி நீங்கள் பாருங்கள், இது வந்து தாவர அறிவியல்னு நினைக்கிறேன். தாவர செடி இது. இது வந்து எந்த இடத்துல முளைக்கும் அப்படின்னா வந்து எவ்வளோ தான் மண் அதிகமாக மண் கல் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து இது முளைக்கும். இது அதிகமான தண்ணி தேவைப்படாது. இதுக்கு தண்ணி இல்லாத இடத்துல கூட இது முளைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரொம்ப இயற்கையான சூழலில் வந்து வாழக்கூடியது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 20 அடியிலேருந்து 30 அடி 35 அடி வரைக்கும் இது வளரக்கூடிய செடி இது. அதனால் நம்மளுடைய ஃபாலோவர்கள்லாம் வந்து இதுதான் வந்து அறுப்பு செடி. இதுக்கு வந்து நிறையா பேர் இருக்குது. இந்த அறுப்பு செடிக்கு வந்து நிறையா பேர் இருக்குது. ஆனால் வந்து இப்போ அறுப்பு செடின்னா சில பக்கம் நம்ம வந்து இந்த செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அறுப்பு, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. இதெல்லாம்